வணக்கம்யா. முதல்ல உங்க பேரை வந்து சொல்லி அறிமுகப்படுத்துவீங்க. என் பேர் தங்க குழந்தைவேலு, தென்னடார் வேதாணி வட்டம். அது சமூக ஆர்வலர். தென்னடார் வேளாண் உற்பத்தியாளர் சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினர் இருக்கேன். கண்டிப்பாங்கய்யா. இப்போ வந்து சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா தென்னடார் பகுதியில் ஒரு பதட்ட நிலையாகவே இருக்கு. போலீஸ் வருகையும் போகிறதும், நிறைய நில அளவியாளர்கள் வர்றது போகிறதும், ஃபயர் சர்வீஸ் வண்டியெல்லாம் வந்துட்டு போகிறத பார்க்க முடியுது. உண்மையாகவே தென்னடார் பகுதியில் என்ன நடக்குது, என்ன சூழல் அங்கே இருக்கு, அதை பத்தி தெளிவான விவரத்தை சொல்லுங்க. தென்னடார் வந்து ஒரு அழகான அருமையான அமைதியான கிராமம். எந்த பிரச்சனையும் இருக்காதீங்க. அப்படி ஒரு கிராமத்தில் கடந்த 2024 26/10/2024 சிப்காட் தொழிற்சாலை அமைக்கப்படும்னு தாசில்தார் இருந்து அறிவிப்பு வந்துச்சு. அடுத்த நாளே நாங்கெல்லாம் மீட்டிங் போட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து பொதுமக்கள் விவசாயிகள்லாம் சேர்ந்து விவசாயத்துக்கு பாதிப்பு ஏற்படும், கால்நடைகள் அந்த சிப்காட் சொல்ற இடத்துல தான் மேஞ்சிக்கிட்டு அதில் இருக்க குளத்துல தண்ணியை குடிச்சு வந்துகிட்டு இருக்கு. அடுத்தபடியா சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும். அந்த தொழிற்சாலையிலிருந்து வருகிற புகை கழிவுகளால் நமக்கு நோய்கள் வரும். அந்த சிப்காட்டு பகுதிக்கு தெற்கு பக்கம் உப்பளம் இருக்கு. அந்த உப்பள ஆடி காத்து விசாகத்தில் மண் வந்து காலாக மாதிரி காற்று மாசு ஏற்படும். இதெல்லாம் பாதிப்பு ஏற்படும்னு சொல்லி எங்களுக்கு வேண்டாம் அந்த தொழிற்சாலை திட்டம். 1000 ஏக்கர் எங்க ஊர்ல விளைநிலங்கள் இருக்கு. இந்த 1000 ஏக்கர்லயும் 450 விவசாயிகள். ஒரு விவசாயிக்கு அரை ஏக்கர் 3/4 ஏக்கருக்கு மேல இல்ல. 15 விவசாயிகள் தான் 5 ஏக்கருக்கு மேற்பட்டவங்க. அதுல சிறு குறு விவசாயிகள் அதிகம். அந்த சிறு குறு விவசாயிகளுக்கு 1000 ஏக்கர் இருக்கும். அரசு மின்னுரிமை பாசன திட்டம் ஒன்று இருக்கு. அந்த அரசு மின்னுரிமை பாசன திட்டத்திற்கும் சிப்காட் பகுதிக்கும் ஒரே ஒரு வயல் தான் இடையில இருக்கு. அவ்வளோ கிட்டக்க இருக்கு. தென்னடார் கிராமம் வந்து 4.5 கிலோமீட்டர் கிழக்கு மேற்குல நீளமா இருக்கு. செவ்வகடியத்துல அந்த 4.5 கிலோமீட்டருக்கு இணையா சிப்காட் பகுதி இருக்கு. அந்த கிழக்கு மேற்கில் 4.5 கிலோமீட்டர் அளவுக்கு அதுவும் தெற்கு பகுதியில இணையா இருக்கு. சம பங்கு இருக்கு. அதுல மற்ற சில ஊர்ல சொல்றதெல்லாம் ஒதுக்குப்புறமா இருக்கும். விவசாயம் வீடு வாசல் இருக்காது. இங்க ஒவ்வொரு வீட்டுக்கு 4.5 கிலோமீட்டருக்கு இணையா இருக்கிறதுனால 1 கிலோமீட்டர் ஊரோட அகலாம், 1/2 கிலோமீட்டர் சிப்காட் பகுதியினுடைய அகலம். ஆக ஒவ்வொரு குடியிருப்புக்கும் ஒவ்வொரு விவசாய நிலத்துக்கும் அதனுடைய தாக்கம், அதனுடைய பாதிப்பு இருக்கும். அதனால வேண்டாம்னு சொல்லி எங்க ஊர்ல ஒட்டுமொத்தமா ஜனங்கள்லாம் சேர்ந்து போய் ஆட்சேபணம் பண்ணி கொடுத்துட்டோம். கலெக்டர், வட்டாட்சியர், தாசில்தார், ஆர்டிஓ, விஓஓ, ஆர்ஐ எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பரிசீலனை பண்ணி சொல்றோம்னாங்க. பரிசீலனை பண்ணி வரல. தகவல் அறிஞ்ச இடத்துல கேட்டோம், பரிசீலனை பண்ணி சொல்லி என்ன ஆச்சுன்னு. இது வரைக்கும் பதில் இல்ல. பரிசீலனை செஞ்சுட்டு இருக்கோம்னாங்க. இதுக்கடையில நாங்க ஹைகோர்ட்லயும் சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடர்ந்துட்டோம். வழக்கு தொடர்ந்த பிறகு கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஜீவோ போடுறாங்க. அதுக்கு பிறகு வழக்கு தொடர்ந்துக்குள்ள ஜீவோ போட்டிருக்க கூடாது. அரசு ஜீவோ நிலையான போட்டிருக்காங்க. ஒன்று ஸ்டாண்டிங் ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க. போட்டு அந்த சிப்காட் பகுதிக்கு அணுகு சாலை போடுறதுக்கு சேர்த்து ஒரு ஒதுக்கீடெல்லாம் பண்ணி தொகை எவ்வளோலாம் போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த அணுகு சாலை போறதுக்கு பட்டா நிலத்துல இப்ப இந்த இது சொல்றது புறம்போக்கு நிலம் சிப்காட் சொல்றது 48/1/231 ஹெக்டேர் அது காடா இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க ஊர்ல தென்னடார்ல மொத்தம் 150 கல் கேணி இருக்கு. கேணி இந்த 150 கேணி உப்பு தண்ணி தான், நிலத்தடி நீர், ஓர நீர். எங்க ஊர்ல ஓர நீர் தான். கொள்ளிடம் தண்ணி வரலன்னா குடி தண்ணி இருக்க தட்டுப்பாடு. இப்படி கொண்ட நேரத்துல நீங்க சிப்காட் கொண்டு வந்தீங்கன்னா நல்ல தண்ணீர் போட்டு ஆழ்குழாய் போட்டு ஒதுக்கிட்டீங்கன்னா 150 கேணிலையும் தண்ணியே இருக்காது, உப்பு தண்ணி கூட கிடைக்காது. அதனால எங்களுக்கு வேண்டாம் ஒரே கோரிக்கை வச்சிருந்தோம். இந்த அணுகு சாலை போடணும்னு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அது பட்டாதாரர்கள் ஒரு 25 பட்டாதாரர்கள், வாய்மேட்டில் ஒரு 40 பட்டாதாரர்கள், அவங்க பட்டா நிலத்துல ரோடு போகுதுன்னு நோட்டீஸ் கொடுத்து உங்களுக்கு கருத்து என்ன கேட்டாங்க. இங்க தென்னடார் உள்ளவங்க சொல்லிட்டாங்க, ஹைகோர்ட் வைக்கல் மூலமா எங்களுக்கு சிப்காட் கேஸ் வழக்கு நிலுவையில் இருக்கு, இந்த நிலுவையில் முடிகிற வரைக்கும் எங்க நிலத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு நோட்டீஸ் டிஆர்ட்ட கொடுத்தாங்க. டிஆர்ஓ மாவட்ட வருவாய் அலுவலர் அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு எடுக்க போறோம், நடவடிக்கை எடுக்க போறோம் இருக்காங்க. வைக்க சொல்லிருக்காரு. சிப்காட் இல்லைன்னு கோர்ட்ல தீர்ப்பாயிட்டுன்னா ரோடு போட்டு எதுக்காகும் அப்படின்னு யோசிக்க வேண்டியதுதான். சார் நாங்க பாக்குறோம், உங்களுக்கு லேனம் எடுக்கிறோம்னா உங்களுக்கு ஆர்டர் போடுவோம், தாசில்தாருக்கு ஆர்டர் போடுவோம், ஆர்டர் போட்டு உங்களுக்கு பட்டாதாருக்கும் ஒரு காப்பி வரும், அந்த ஆர்டர் காப்பி வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் ஆர்டரும் போடல, பட்டா காப்பியும் வரல, எதுவும் வரல. ஆனா தாசில்தார் லேனம் எடுக்க போறோம்னு சர்வேயர் எல்லாம் அழைச்சிட்டு வந்து முயற்சி பண்ணாங்க. முயற்சி பண்ண உடனே அவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க. விவசாயிகள் சேர்ந்து கொடுத்துட்டு அடுத்த நிமிடமே முதலமைச்சருக்கு, மாவட்ட ஆட்சியருக்கு, ஆர்டிஓக்கள் எல்லாருக்கும் தபால் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் எடுக்க வர்றாங்க, நாங்க வந்து மறுப்பு நோட்டீஸ் கொடுத்திருந்தோம், எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கல, முன்னறிவிப்பும் கொடுக்கல, அப்ப எங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறான்னு கொடுத்தாங்க. எந்த ரியாக்ஷன் கிடையாது வரைக்கும். இதுக்கு பிறகு 1ஆம் தேதி முந்தா நாள் 1ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட போலீசார், ஒரு 10 வாகனங்கள் வர்றாங்க. ஃபயர் சர்வீஸ் வண்டி வருது. அந்த வேதாணி வட்டாரத்தில் உள்ள விஓ, வேதாணி வட்டத்தில் விஓ உதவியாளர்கள், சர்வேயர்கள் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக அழைச்சிருந்து எந்த முன்னறிவிப்பும் இல்லை. வந்து எல்லாருக்கும் ஒரே பதட்டமாயிட்டு பெரிய பரபரப்பாயிட்டு வெளியூர்காரங்களாம் போன் பண்ணி கேட்குறாங்க, என்ன உங்க ஊரில் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா தகவல் தான் வரணும். அப்படி வரப்போது கொண்டு கூச்சதுக்கு பிறகுதான் நிலம் இழக்க போறாங்கிறது தெரியுது. ஆர்டரும் போடல, நோட்டீஸும் இல்லை, எந்த அறிவிப்பும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு பட்டா நிலத்தை எடுக்கிறதுக்கு புறம்போக்கு
போக்குல இருக்கிற நிலத்தை எடுக்கிறதுக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க, நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நீ அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, இதை வந்து 15 நாள் உள்ள உங்களுக்கு சமாதானம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பட்டா நிலத்தை எடுக்கிறது எந்த அறிவிப்பும் இல்லாம, எந்த ஆர்டர் இல்லாம, திடுதுப்புன்னு எவ்வளோ போலீஸ் எழுதி சர்வேரு விஓலாம் கொண்டு இறக்கணும்னு எல்லாருக்கும் பதட்டமாட்டு உடனே அந்த விவசாயிகள் பயில ஒரு விவசாயிக்கு 9 மா போட்டு 3 ஏக்கர் போகுது. மாரிமுத்துங்கிற விவசாயிக்கு 3. அவர் வந்து கஷ்டப்பட்டு உங்க அப்பா காலத்துல கஷ்டம் காலைல 6 மணிக்கு போனாங்கன்னா சாயங்காலம் 6 மணி தான் வீடு வந்து சாப்பிடுவாங்க. அதுல உழைச்சிட்டு இருப்பாங்க. அவரு எவ்வளவு சொல்லி பார்த்திருக்காரு, முடியாதுட்டாங்க, நாங்க எடுக்க போறோம் அப்படின்ட்டாங்க. ஏன் ஆர்டர் காட்டுங்கன்னா ஆர்டர்லாம் கிடையாதுட்டாங்க. ஆர்டர் எல்லாம் எப்படி அளக்க வந்தீங்க, டிஆர்ஓ சொன்னாங்களே ஆர்டர் போடுவோம்னு சொன்னாங்களே அப்படின்னா ஆர்டர்லாம் கிடையாது, அளக்க போறோம்னு இவர் போய் தடுத்து நடக்கலன்னு செகண்ட் பாய்சன் பாசங்கிற மருந்த வாயில ஊத்த போயிருக்காரு. பக்கத்துல போலீஸ் பொதுமக்கள் போய் தடுத்தாங்க. வாயிலையும் ஊத்துனுச்சு, மேலே ஊத்தி போச்சு, மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டாரு. அதை பார்த்தோன்னே ஒரு மனைவி அவரு பாய்சன் சாப்பிட்டு மாரிமுத்து அவரோட மரகதவல்லின்னு அவங்க என்ன பண்ணாங்க, புரிஞ்சு செத்து விட்டாரு முடிவு பண்ணிட்டாங்க. கீழே கிடக்கிறாரு மயக்கம் போட்டு விழுந்தோனே. ஏன் புரிஞ்சனும் விட்டாரு, நிலமும் போயிட்டு அப்புறம் நாயதுக்கு போனா அவங்க மண்ணெண்ணை ஊற்றிட்டு தூக்கிச்ச கொளுத்த போனாங்க. அதுக்குள்ள போலீஸ் பக்கத்துல தள்ளி விட்டு அதையும் தடுத்துட்டாங்க. இவங்க 2 பேரும் மயக்கடிச்சு கீழே கிடக்குறாங்க. அப்பயும் தாலி எல்லாம் அழகா அப்படிங்கிறாரு. அதுக்கு பிறகு கிடக்குறாங்க. இந்த சூழலையும் 2 உயிர் போற இடத்துல இருக்கிற போதும் அவங்கள பசியாடு பண்றதுக்கோ அவங்கள என்ன செய்யணுங்கிறது எல்லாம் யோசனை பண்ணாம நீங்க அழகான சரியருக்கு உத்தரவு போறாரு. சரியர் அழைக்கிறாங்க. மறுபடியும் சார் இந்த டேப் எல்லாம் பிடிக்கிட்டாங்க. ஊர்ல உள்ள போய் பிடிங்க, அளக்க கூடாது, 2 பேரும் சாவ கிடக்கிறான், இப்ப என்ன அளவு அப்படின்னு சொன்னோடனே அதுக்குள்ள அவங்க டிஆர்ஓ டிஎஸ்பிக்கெல்லாம் தகவல் கொடுத்து எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்து இவங்க 2 பேரையும் ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ்ல வேதாரணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்களால அளவீடு பண்ணல. ஆனா என்ன சொல்லிட்டு போறாங்களா, விரைவில் நாங்க வந்து அளவீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த 2 பேரும் ஆஸ்பத்திரியில இருக்காங்க. இப்ப போலீஸ் வந்து நேற்று வாக்குமூலம் வாங்கிட்டு போயிருக்கு. போலீஸ் வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய நிலம் போயிட்டுங்கள நாங்க இருந்து என்ன பண்ண போறோம், இருந்த நிலமும் போயிடுது, அதனால நான் ஒரு பதட்டத்துல என்ன செய்யணும்னு தெரியாம நான் மருந்தை குடிச்சேன், தடுத்து ஊர்லாம் தடுத்ததுலாம் வாயிலையும் மேலையும் ஊதி போச்சு அப்படின்னு சொல்லி இது காரணம் தாசில்தார் தான், முழுக்க தாசில்தார் தான் காரணம், அவரு மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க வாக்குமூலம். அவர் மனைவியா தான் சொல்லியிருக்கு, என் கணவர் வந்து 4-5 நாள் தூங்கவே இல்லை, தாசில்தார் நெருக்கடி கொடுத்து நம்ம நிலத்துல எடுத்துட்டு வர போருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தாரு, தூங்கவே இல்லை. அப்ப மனமான கணவனும் போயிட்டாரு, நிலமும் போயிட்டா ஞாயிற்றுக்கிழமை நான் மண்ணை ஊத்திக்கிட்டு 1 நிமிடம் தான் செத்துருப்பேன், செத்தாலும் பரவாயில்ல வெடிமிக்ஸ் நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள தடுத்துட்டாங்க, தீவிர குளத்தில் தடுத்துட்டாங்க, இதனால நாங்க ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஊரும் பரபரப்பா தான் இருக்கு. அதனால தான் போலீஸ் எல்லாம் வந்து பெரிய பரபரப்பா இருக்கு. ஊர் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாங்க, வரணும் சப்போர்ட் பண்றவங்க. ஆனா பாதிப்பு எல்லாம் அதே எங்களை பொறுத்தவரை அதிகமா இருக்கு. எப்படின்னா 1000 ஏக்கர் விளைநிலமும் நல்லா விளையுது. ஒரு ஏக்கருக்கு 45 மூட்டையில 50 மூட்டை வரைக்கும் விளையுது. நல்லா பேர் ஒரு நெல் சென்டர் தனியா இருக்கு எங்களுக்கு. இந்த 1000 நெல் சென்டர் கொடுத்துருக்காங்க. பம்பு செட்டு அரசு பம்பு செட்டு இயங்கிட்டு இருக்கு. இந்த அரசு பம்பு செட்டு இயங்குறதே காவிரி தண்ணி வருதில்ல, அணப்பிரச்சனால காவிரி பிரச்சனை தண்ணி வருதில்ல. தானிக்கோட்டங்கிற ஒரு தான் கடைமடை, அதுல இருந்து கசிற தண்ணி தேக்கி வச்சுதான் இறக்கிறதா எஸ்டிமேட். ஆனா தண்ணி வர்றதில்ல இப்ப. அதனால இந்த சுக்காடு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல பெய்யற மழை 231 ஹெக்டர்ல பெய்யற மழை தண்ணி பாதி கடலுக்கு போடும். அந்த பக்கம் கடல் பகுதி, இந்த பக்கம் ஆத்துல வந்து சேர்ந்து இந்த பம்பு செட்டுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஆகி பம்பு இறச்சிட்டு இருக்கு. ஒரு மாசம் 2 மழை பெஞ்சா போறோம், பம்பு செட்டு இயங்கிட்டு இருக்கும். காவிரி தண்ணி வளர்னாலும் எங்க ஊர் விளைஞ்சிரும். அந்த நம்பிக்கையில் வெளியூர் உள்ளவங்களாம் நிலம் வாங்குவாங்க. அந்த அளவுக்கு எங்க ஊர் ஒரு அமைப்பு, அந்த இயற்கையான அமைப்பு இருக்கு. அதனால ஒரு என்ன பண்ணிருக்காங்க, அந்த பம்பு செட்டு ஆரம்பிச்ச போது தடையான ஒண்ணு போட்டுருக்காங்க, நிலத்தை யாரும் கொடுக்க கூடாதுன்னு. தடையான எண் 81 வருவாய்த்துறையினால் 12/1/1967 படி தடையான போட்டிருக்காங்க. இந்த என்ன தடையிலே காட்டிருக்காங்கன்னா, பம்பு செட்டுக்காக இந்த தடையான போடப்பட்டது, பம்பு செட்டு பயன்பாட்டிற்காகவும் பாதுகாப்புக்காகவும் தடையான போட்டிருக்காங்க. அந்த காவிரி தண்ணி வராத நேரத்தில் இதுதான் கை கொடுத்துட்டு இருக்கு. 1000 ஏக்கர் விளைஞ்சிட்டு இருக்கு. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நெல் நல்லா விளையிற ஒரு. அதனால இந்த பம்பு செட்டு எல்லாம் பாதி கடையும் சிப்பாட்டு வந்தா, சிப்பாட்டு வந்துச்சுன்னா தண்ணி இங்க வராது. அவன் வடிகால கடல்ல அவனை பார்ப்பாங்க. அப்ப நமக்கு பம்பு செட்டு ஏங்காது. 1000 ஏக்கரும் சாவடி வேணா போடும். எங்க ஊர்ல அடுத்தபடி 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க அதிகம். 15 பேர் தான் முன்னாடியே சொன்னா, 15 பேர் தான் 5 ஏக்கர் மேல் போட்டவங்க. 450 விவசாயி 1000 ஏக்கர் கால்குலேஷன் பண்ணல. அப்ப 5 ஏக்கர் 15 பேர் தான். எல்லா விவசாயிகளுடைய அடுத்த வாழ்வாதாரம்னா கால்நடைகள் தான், ஆடு மாடு வளர்க்குறது. இந்த ஆடு மாடு பூரா எங்க வளர்க்குதுன்னா சிப்காட்டு பகுதியில் தான் அந்த உத்தேசம் பண்ணிருக்காங்க. அந்த காட்டுலாம் போய் மேயுது. காலைல கொண்டு விட்டாலும் மேய்ஞ்சிட்டு ஒரு 7-8 குளம், பெரிய பெரிய குளம்லாம் இருக்கு. அந்த குளத்தோட தண்ணியை குடிக்கும், சாயங்காலம் வந்துடும். நல்ல ஒரு பெரிய ஒரு லாபகரமான தொழில் கால்நடை வளர்க்குறது. அதுக்கு இடம் முக்கியமான வாய்ப்பு அங்கதான். சிப்காட்டு நிலம் இருக்கு, இல்லைன்னா செய்ய முடியாது. எல்லாத்தோட பெரியது என்னன்னா,
அந்த காட்டுக்கு தென்பக்கம் உப்பளம். சரி. வைகாசி காத்து ஆடி காத்து இங்க எல்லாம் இப்போ இன்னைக்கு கூட காத்து கொஞ்சம் குறைவா இருக்கு. கடுமையா புயல் காத்து மாதிரி அடிக்கும். அந்த வறண்ட மண் என்ன பண்ணும், தண்ணி வராத போது புயல் காலா மாதிரி வடக்காக வந்துடும். வந்து ஊரு பூரா நம்ம நடந்து வடக்கேந்து தெற்காக வந்தோம்னா முன்பக்கம் பூரா வெள்ளை சட்டை மண்ணா போயிடும், கரையா போயிடும். பின்பக்கம் வெள்ளையா இருக்கும். தெற்காக வந்தா மூஞ்சி கழுவி விட்டு குளிச்சு விட்டு தான் வீட்டுக்கு வரணும். அந்த அளவுக்கு உப்பு மண் அடிக்கும். காத்து வரையே ஒரு அரை மீட்டருக்கு அங்கிட்டு வரவங்க தெரியாது, அவ்வளோ ஒரு புகையா இருக்கும். அப்படி கொண்ட பாதிப்பெல்லாம் இருந்துச்சு. இந்த காடு வளர்ந்தது முறை தான் அந்த பாதிப்பு குறை இப்ப இருக்கு. இந்த பாதிப்பு குறைவு இல்லைன்னா செடி கொடி எல்லாம் கறியப்படும். வீட்டுல எல்லாம் படிச்சுன்னா வீட்டு சவத்தெல்லாம் உப்பு அலறடிச்சு கொட்டும். இந்த மாதிரி இப்ப நிறைய பாதிப்புகள் இருக்கு. இந்த காடு வளர்ந்தது முறை குறைஞ்சிருக்கு. இந்த காட்டுல விலங்குகள் இருக்கு, பறவையினங்கள் இருக்கு. இப்ப பறவை நாகப்பட்டினம் பாரசாவியரோட தகவல் கொடுத்திருக்காரு. தகவல் அறிஞர்களை கேட்டதுக்கு என்ன கொடுத்திருக்காருன்னா, அந்த காட்டுல விலங்கினங்கள் இருக்கு, சிப்காட்டுக்குன்னு சொல்ற இடத்துல விலங்கினங்கள் இருக்கு, பறவையினங்கள் இருக்கு, அங்க சதுப்பு நில பகுதி இருக்கு, அது வெளிநாட்டு பறவைகள்லாம் வலசை வருது. நீங்க வேறு ஓயத்தை கொடுத்தா அதுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும். அதனால அங்க வேறு ஓயத்தை கொடுக்க பரிந்துரை செய்ய இயலாத நிலையில் உள்ளோம். இதுல பழந்தரும் மரங்கள் பழந்தரும் மரங்கள் நட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சிபாரிசு செய்கிறேன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. ஆமா, வனத்துறை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சிப்காட் வரக்கூடாதுன்னு கிராம சபை கூட்டத்தில், தென்னடாருக்கு ஊராட்சி கிராம சபை கூட்டத்தில் 6 முறை தொடர்ந்து கிராம சபையில தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். வரக்கூடாதுன்னு, வரணும்னு யாரும் நேரத்தில் வரக்கூடாதுன்னு 6 முறை நிறைவேற்றிருக்கிறோம். அப்புறம் தடையான இருக்குன்னு சொன்னல, அந்த தடையான நீக்கி தான் அவங்க சிப்காட் கொண்டாடணும். தடையான நீக்க கூடாதுன்னு சொல்லி 500 விவசாயிகளுக்கு மேல கையெழுத்து போட்டு செல் நம்பரோட, சும்மாலாம் அவங்களே கையெழுத்து போட்டுட்டாங்க. ஒரு 4 பேர் போட்டாங்க அப்படின்னு ஒரு பேர் வாங்குறது. ஒவ்வொருத்தரும் செல் நம்பர் போட்டு 500 கையெழுத்துக்கு மேல வாங்கி முதலமைச்சர்ல இருந்து, தொழில்துறை அமைச்சர்ல இருந்து, மாவட்ட ஆட்சியில இருந்து சிப்காட் அத்தனை பேருக்கு அனுப்பியிருக்கிறோம். எல்லாத்தையும் ரெக்கார்டு வச்சிருக்கோம். அவ்வளவு பேருக்கு அனுப்பணும். என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியல. சிப்காட் அந்த தடையானை நீக்கிட்டாங்களா நீக்கலையா எதுவும் தெரியல. தகவல் அறிஞர் ஆடியோ கேட்டோம். ஒரு 4 மாசம் கொடுத்துருக்கா தடையானை நீக்க செய்யப்படவில்லை, இது சம்பந்தம் விசாரணை செய்து அறிக்கை அனுப்பும்னு ஆடியோக்கு போட்டுருக்காரு கலெக்டர். ஆடியோக்கு கேட்டேன், அமெரிக்கா விசாரணை செய்து அறிக்கை அனுப்பணும் உங்களுக்கு போட்டிருக்காங்களா, விசாரணை பண்ணிக்கலாம்னு எடுத்து எந்த பதிலும் இல்லை வரைக்கும். இந்த நிலைமை தான் இருக்கு. ஆமா. சரிங்க, இப்போ இன்னொரு கூடுதல் கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த தென்னடார் பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த சிப்காட் தொழிற்சாலை வந்துச்சுன்னா 10,000 வேலையாட்களுக்கு பணி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்தப்போ கூட பேசினாங்க. அதை பத்தி உண்மை நிறைய நீங்க சொல்லுங்க. அதுக்கு நாங்கள் ஆர்டிஐல தகவல் அறிஞ்ச இடத்துல சிப்காட் தலைமையகத்துக்கு பொது தகவலருக்கு ஆர்டிஐல கேட்டோம். அதாவது இங்க வர இருக்கக்கூடிய சிப்காட் தலைமையகத்துக்கு கேட்டிருக்கோம். என்னன்னு கேட்டீங்க? தென்னடாரில் உள்ளவருக்கு வேலை வாய்ப்புகள் முன்னுரிமை வழங்கப்படுமா சிப்காட் அமைந்தாலும் கேட்டோம். அதுக்கு பதில் கொடுத்திருக்காங்க. அவங்க ஒரு 12 தகவல் கேட்டிருந்தேன். அதுல 4வது பதில், சிப்காட் தொழிற்சாலைக்கு அந்தந்த ஊரில் உள்ளவர்களுக்கு லோக்கல் உள்ளவருக்கு முன்னுரிமை அளித்து பணி வழங்கப்படுவது சம்பந்தமாக தகவல் வழங்க கேட்டிருந்தேன். நான் கேட்டிருக்கேன். அங்கிருந்து என்ன பதில் வந்தது? என்ன பதில் வந்திருக்கேன்? சிப்காட் தொழில் பூங்காக்களில் உள்ள தொழிற்சாலைகளில் அந்தந்த ஊர்களில் உள்ளவர்களுக்கு அந்தந்த தொழிற்சாலைக்கு தேவைப்படும் கல்வி தொகுதி மற்றும் முன்னனுபவம் அடிப்படையில் பணி முன்னுரிமை வழங்கப்படும் கொடுத்திருக்காங்க. அப்படி பார்த்தா யாருக்கும் வேலை கிடைக்க வாய்ப்பு இல்லை. என்ன தொழில் வரும்னே தெரியாது. அவன் சொல்ற தொழிலுக்குள்ள கல்வி தொகுதியான இருக்கா, அந்த தொழிற்சாலைக்குள்ள அனுபவம் இருக்கான்னா யாரும் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அதனால அந்த மாதிரி சொல்றதெல்லாம் பொய்யான வதந்திகள். வேலை கிடைக்கிற வாய்ப்பு எல்லாம் கிடையாது. பொய்யான தகவல் சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. ஒரு பொய்யான தகவல் கொடுத்திருக்காங்க. இதான் இந்த ஊர் மக்கள் இவெல்லாம் நம்பிட்டு இதை சில படித்த இளைஞர்கள் நம்புறாங்க. ஆனா அவங்கள்ட்ட உண்மையா சொல்லி நாங்க வாட்ஸ்அப்ல போட்டோம். அது எத்தனை பேர் பார்த்தாங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. ஆனா உண்மையிலே கிடைக்காது. இப்போ தமிழ்நாட்டு முழுக்க உள்ள சிப்காட் தொழிற்சாலைகளே தமிழர்களுக்கு வேலையே இல்ல, வடநாட்டுக்காரங்க வேலை பார்க்கறாங்க. இந்த சூழல்ல இங்க உள்ள சிப்காட்டுக்கு இதே நிலைமை தான். ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க, வேலை கிடைக்கும். கண்டிப்பா ஊர்ல உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு. நாங்க ஒரு பீஸ் மீட்டிங் போயிருந்தோம். அப்ப அங்க தாசில்தார் பிஏ அவருக்கு தெரியாம படிச்சு காட்டிட்டாரு. தென்னடாரில் உள்ள சிப்காட் தொழிற்சாலைக்கு ஒரு சிலர் எதுக்குறாங்க, பல பேர் ஆதரிக்கிறாங்க. பெரும்பாலும் ஆதரிக்க பொய்யான குற்றச்சாட்டு, பொய்யான தகவலை படிச்சாரு. எப்படி உங்களுக்கு தகவல் வந்துச்சு? பெரும்பாலும் 95% இருக்கிறாங்க, 5% தான் சப்போர்ட் பண்றாங்க. நீங்க எப்படி போட்டீங்கன்னு சொல்லி ஊர் பூரா கையெழுத்து ஒரு முறை யார் படித்தது அந்த தகவலை? தாசில்தாரோட பிஏ பீஸ் மீட்டிங்ல படிச்ச போது நாங்க வெளியே அனுப்ப பண்ணிட்டோம். நீங்க தவறான தகவல் கொடுக்குறீங்க, அரசுக்கு வந்து உண்மையான தகவல் கொடுக்கணும், நீங்க எப்படி பொய்யான தகவல் கொடுத்தீங்க? 95% இருக்கிறாங்க, 5% வர இருக்கிறாங்க. அப்படி உள்ள எப்படி பெரும்பான்மையோர் இதை வந்து நீங்க சொல்லி அறிக்கை கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டோம். அவரால் ஒன்றும் சொல்ல முடியல. உடனே அந்த பிஏ கூட சதம் முடியாது, நீ அவன் படிச்சான்னு அவருக்கு ஒன்றும் சொல்ல முடியல. நாங்கள் வெளியே அனுப்ப பண்ணிட்டோம். அப்புறம் உடனே ஊர் புறம் மனு எழுதி மாதிரி உண்மைக்கு புறமாக அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு, அரசு கொடுத்துருக்காரு.
ஆனா அரசு மேல இருந்து கேட்டிருப்பாங்களோ ஒரு கம்பெனிக்கப்ப இல்ல இவரா செய்யறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒன்னே தாசில்தார் 2 மாதம் தான் இருந்தாரு, அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஆமா, சக்கரவர்த்தின்னு தாசில்தார். சரிங்க. இப்படி பல நெருக்கடிகள் தேடா காமிருக்கு. அது ஒரு வகையில அவங்க சொல்ற மாதிரி தேடா ஊரு நல்லா இருக்குங்கிறாங்க. மனுஷன் உயிரோட இருக்கணும், சௌரியம், அது உடல் நலத்தோட நல்லா இருக்கணும். ரோடு நல்லா இருந்தாலும் நம்ம போறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கணும்ல. நமக்கு கண்டிப்பா நோய்கள் வரும். கடலூர்ல சிக்பாட்டு பாயில தெரிச்சு ஒரு 6 கிலோமீட்டர் வரைக்கும் போச்சுங்கிறாங்க. பாயில தொழிற்சாலை வெடிச்சு அங்கேயே சில தொழில்கள் மூடின தொழில் எல்லாம் இங்க வரதுக்கு முயற்சி பண்றாங்க. கடலூர்ல பாதிக்கப்பட்ட தொழில்கள் எல்லாம் இங்க வரும்னு சொல்றாங்க. ஆமா, அதாவது இப்போ ஒரு பேஷண்ட் வந்து கேன்சர் வியாதின்னு போனாலே நம்மளால கேட்க முடிஞ்சது. கேன்சர் வியாதி போனாலே அந்த டாக்டர் கேட்கக்கூடிய போது நீங்க கடலூரான்னு தான் கேட்கறாங்களாம். அந்த சூழல்ல இருக்கு அந்த சிப்காட். அடுத்தது இங்க வந்துட்டு தான் திரளாரன்னு கேட்பாங்க. ஏன்னா கண்டிப்பா உடல்லாம் பாதிக்கும். இப்பயே எங்குள்ள நிறைய பேர் கேன்சர், ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா உப்பு தண்ணி தான் இது வரைக்கும் குடிச்சிட்டு இருந்தோம். ஒரு 10-15 வருமானம் கொள்ளிடம் தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். கொள்ளிடம் தண்ணி வராதன்னைக்குலாம் தண்ணிக்கு பெரும்பாடு. அப்படி இருக்கிற இடத்துல இவங்க சிப்காட்டை போட்டு அங்க ஆள் உடைய போட்டு தண்ணியை உறிஞ்சிட்டாங்கன்னா இந்த உப்பு தண்ணியுமே கடத்துல இருக்காது. அதனால பெரிய பாதிப்புகள் வரும். ஆமா, அந்த புகை பூரா இங்கதான் வரும். சில ஊர்ல இருக்குன்னா விவசாய நிலம் இருக்காது, பக்கத்துல குடியிருப்பு பக்கத்துல இருக்காது. இங்க அடுத்தது மொத்தமே 1/2 கிலோமீட்டர் தான் சிப்காட் பகுதி வாழா இருக்கு. 1 கிலோமீட்டர் ஊரு, 2 அடுத்தடுத்த பகுதி. அதான் மின்னிறவு பாசனத்துக்கு இருக்கு. சிப்காட் பகுதிக்கு ஒரே ஒரு வயல் தான் இடையில இருக்கு. பெரிய பாதிப்புகள் வரும், கண்டிப்பா வரும். டிஆரோட ஆதரவு மாவட்ட வருவாயாளர்களுடைய எந்த ஒரு சைன் போட்ட ஆர்டரும் இல்லை, முன்னறிவிப்பும் கிடையாது. அது மாதிரி பண்ணி இப்ப 2 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இது மாதிரி மீண்டும் வருவான்னு சொல்லி போயிருக்காங்களாம். அப்படி வந்தா இன்னும் என்ன ஆகுதுன்னு தெரியல. மிச்சம் இருக்கலாம் கண்டிப்பா நான் மருந்து குடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. அதனால இதை கண்டிச்சு 7ஆம் தேதி தகட்டூர் வருவாய் ஆய்வாளர் முன்னாடி அலுவலகத்துக்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருக்கிறதா அறிவிச்சிருக்கோம். அந்த உண்ணாவிரதத்துக்கு இந்த பகுதியில் உள்ளவங்க மட்டும் இல்ல, இந்த சிப்காட் இருந்தா தென்னடார் மட்டும் பாதிக்காது. வாய்மேடு, பஞ்சாயத்து கிழக்கு, பஞ்சாயத்து மேற்கு, பஞ்சாயத்து நடுச்சேத்தி, மருதூர், தகட்டூர் போன்ற 10க்கு மேற்பட்ட ஊர்கள் பாதிக்கும். அப்படி பாதிக்கிற போது எல்லா ஊருக்கு என்ன புகைப்போக்கி 120 அடி உயரத்தில் வைக்கிற போது கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த புகைப்போக்கி அந்த துகள்கள் போகும். துகள்கள் அப்ப ஆஸ்மா, நுரையீரல் நோய் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த எல்லா ஊரும் சேர்ந்து இந்த உண்ணாவிரதத்துக்கு வர்றாங்க. வரணும் அப்படின்னு நாங்க கோரி வைக்கிறோம். வேதாரண்ய சுற்று வட்டாரத்தில் அத்தனை பேருமே இந்த சிப்காட்டை எதிர்க்கணும். எதிர்த்து இந்த சிப்காட்னால வர பிரச்சனை தப்பிக்கணும். நம்ம வந்து உயிரோட இருக்கணும்னா சிப்காட் வரணும்னா உயிரோட யாரும் இருக்க முடியாது. சிப்காட்டு வராமல் இருந்தால் தான் எல்லாரும் நலமாக இருக்கலாம். நம்ம உள்ள விவசாயம், கால்நடைகள்லாம் சௌரியமா இருக்கும். நம்மளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இப்போ சிப்காட் வந்துச்சுன்னா வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும்னா சிப்காட்டை எதுக்கணும் எல்லாரும். இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிடுங்க இந்த இதன் மூலமா. அப்படி யாரும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அதுக்கான ஆதாரபூர்வமாக நாங்கள் எல்லாம் தகவல் எல்லாம் ஆதாரம் வச்சிருக்கோம். அதெல்லாம் இந்த 7ஆம் தேதி 7/8/2026 வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்ற தகட்டூர் வருவாய் ஆய்வாளர் எதிரே நடைபெறுகின்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனைத்து மக்களும் இதற்கு எந்த விதமான காரணமும் சொல்லாம வருகை தந்து அந்த உண்ணாவிரத போராட்டத்தை சிறப்பித்து சிப்காட்டை எதிர்க்க எல்லோரும் தயாராக இருக்கும்படி உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.